ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவர்களுடைய சோ கால்ட் ரிசர்ச்சை வெளியிட்டதுக்கு பிறகு இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் என்று எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி அவங்க ஷார்ட் செல்லிங் மூலமாக லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டாங்க, ரிசர்ச்சை வெளியிட்டாங்க என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போதும் இந்தியாவை சேர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள், உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி, எப்படி ஹிண்டன்பர்க் நிறுவனத்தோட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்றதுக்கு மிகப்பெரிய சதிவேலையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீடைலாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. காங்கிரஸ் பார்ட்டி, ராகுல் காந்தி, இவ்வளவு ஒட்டுமொத்த அப்போசிஷன் பார்ட்டிஸும் இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எப்படியாச்சு மக்கள் மத்தியில ஒரு அண்ட்ரஸ்டை கிரியேட் பண்ணணும், அந்த அண்ட்ரஸ்ட்லயே மக்களை வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டே வராங்க. அதனுடைய நீட்சியாக தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன், the so called responsible leader of opposition ஆக ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்காரு, ஓப்பனா மக்கள்கிட்ட வந்து யாரும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க என்று கூறுகிறார். That there is a significant risk in the Indian stock market because the institution that governs the stock market is corporate. நம்ம ஊரெல்லாம் சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா, அவன் கல்ல தொட்டா கூட தங்கம் ஏறும் அப்படின்ட்டு. அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் தங்கத்தை தொட்டா கூட அது கல்லேறும், அந்த மாதிரி ஒரு ராசியான ஒரு ஆள் அவர். அவர் என்ன சொன்னாரு, HAL நிறுவனத்தை நரேந்திர மோடி அவர்கள் அழிச்சிட்டாரு என்று சொன்னாரு. இப்போது பார்த்தீர்கள் என்றால் HAL நிறுவனம் 1.35 lakh crore மதிப்பிலான ஒரு கம்பெனியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம மோடி LIC அழிச்சிட்டாரு, LIC அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா LIC ஸ்டாக் பிரைசஸ் இன்க்ரீஸ் இருக்கு. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ட்ராக் ரெக்கார்டை கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் இப்போது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க என்று மண்டே மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் சண்டே நைட் ஒரு வீடியோ போடுறாரு. ஆனா மக்கள் அதை மதிக்கவே இல்லை. And it is my duty as leader of the opposition to bring to your notice that there is a significant risk in the Indian stock market because the institution that governs the stock market is corporate. ஸ்டாக் மார்க்கெட் மண்டே அன்னைக்கு அதற்கு முதல் நாள் எங்க க்ளோஸ் ஆச்சோ மோர் ஆர் லெஸ் அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு வராங்க. அவர் என்ன பிளான் போட்டாருன்னா, சாட்டர்டே மார்னிங் ஹிண்டன்பர்க் வந்து இந்தியாவில் பெருசா ஒன்று வெளியிட போறோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் குண்டை போடுறாங்க. அன்னைக்கே சாட்டர்டே இரவே ரெண்டாவது குண்டான செபி சீஃப் மேல நிறைய அலிகேஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க ஹிண்டன்பர்க். அடுத்த நாளான சண்டே அன்னைக்கு நான் இந்த மாதிரி வீடியோ போட்டா மக்கள் எல்லாம் அதை நம்பிடுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் மேல கூடிய நம்பிக்கையை இழந்துருவாங்க. நான் யாரு, நேரு குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையா, நான் காந்தி குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையா, நான் நினைச்சா ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ண முடியும்னு நினைச்சிருக்காரு போல. ஆனா மக்கள் அவரை மதிக்கவே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாத என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரே கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா 4.33 crores இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ராகுல் காந்தி அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ராகுல் காந்தியினுடைய டிக்ளேர்ட் அசெட்ஸ்ல 42%. ஓவர் த இயர்ஸ் பாத்தீங்கன்னா 2019 கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தியினுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 69% அதிகரிச்சிருக்கு. இது எதை உணர்த்துதுன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, இந்தியன் எக்கானமியும் சரி, நீங்க எந்த அளவுக்கு வீழ்த்த ட்ரை பண்றீங்களோ அதையெல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாம ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு என்பதை அப்பட்டமாக உணர்த்துகிறது. மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, முதல்ல நீங்க உங்களுடைய பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எடுங்க, வெளியில எடுங்க. அதான் காம்ப்ரமைஸ்ட் ஆச்சே, அதான் சரியான நிறுவனம் இல்லையே, மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குன்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்போ நீங்களே கோடிக்கணக்கான ரூபாயை ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல போட்டுட்டு நீங்க மற்றவர்களை, சாதாரண பொதுமக்களை, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அப்பாவி மக்களை திசை திருப்பி அவங்க கிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து அவங்களை எதுக்கு அச்சுறுத்துறீங்க? இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியை பாஜகவை சேர்ந்தவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு MP சுதான்ஷு திரிவேதி அவர்களும் கேட்டிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதோ இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இது போன்ற அறிக்கைகள், ஹிட் அண்ட் ரன் ஜாப்ஸ், இந்தியாவிற்கு எதிரான அறிக்கைகள் வருவதற்கான காரணம் என்ன? காங்கிரஸ் பார்ட்டிக்கு வெளிநாடுகள்ல ஏதாவது லிங்க்ஸ் இருக்கா, இது போன்ற ஆன்டி நேஷனல் போர்சஸோட ஏதாவது லிங்க்ஸ் இருக்கா அப்படிங்கறத ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி BBC டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் மைனாரிட்டிஸ்க்கு அச்சுறுத்தல் என்று அவங்க ஒரு பக்கம் கிளப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் கரெக்டா பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி தான் முதல் முறையாக அதானிக்கு எதிரான அறிக்கையை ஹிண்டன்பர்க் சமர்ப்பிச்சாங்க, வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு அப்படியே இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதிராக, செபிக்கு எதிராக ஒரு அறிக்கையை ஹிண்டன்பர்க் வெளியிடுகிறது. இது மட்டும் இல்லைங்க, கிரேட்டா தன்பர்க், சோ கால்டு
கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ், பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்று இது போன்ற இண்டெக்ஸ் இந்தியாவிற்கு எதிரான இண்டெக்ஸ், இந்தியாவை விட பல நாடுகள் மேல இருக்கு, இந்தியா பாகிஸ்தானோட கீழே இருக்கு, அண்டார்டிகாவோட கீழே இருக்கு, சொமாலியாவோட கீழே இருக்கு என்று இந்திய மக்களை நம்ப வைக்கக்கூடிய இது போன்ற ஃபேக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு நடுவே வருது. இதற்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன சதி இருக்கு என்பதை தீர விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு பாயிண்டையும், முக்கியமான பாயிண்ட்டை பிஜேபி ரைஸ் பண்ணிருப்பாங்க. பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியாவில் ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும், இந்திய மக்களிடையே ஒரு குழப்பத்தை விளைவிக்கணுங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம் என்று தெளிவாக தெரிகிறது. ஏன்னா பாராளுமன்ற கட்டிடத்துக்கு உள்ளேயே கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இதை ஒரு இஷ்யூவாக காங்கிரஸ் பார்ட்டி ரைஸ் பண்ணுவாங்க. பாருங்க, ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்காங்க, பிபிசி டாக்குமெண்ட்ரி சொல்லியிருக்கு, அந்த இண்டெக்ஸ் வந்திருக்கு, இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஹங்கர் இண்டெக்ஸ், இதையெல்லாம் எடுத்து போட்டு இதை ஒரு இஷ்யூவாக பாராளுமன்றத்தில் அரசியல் யுக்தியாகவே அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. பேசிக்கா இப்போ ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, செபியினுடைய சேர்பர்சன் மாதவி புஜ் அவர்களும் அவருடைய கணவரும் ஒரு சில ஆஃப் ஷோர் என்டிட்டிஸ்ல, அதுவும் கௌதம் அதானி அவர்களுடைய சகோதரரான வினோத் அதானிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில நிறுவனங்கள்ல இல்லீகலா பணம் போட்டிருக்காங்க என்பதுதான். இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் தி எம்பையர் இஸ் சோல்ட் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு தான் மாதவி புஜ் அவர்களும் அவர்களுடைய கணவரும் இணைந்து பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபர்ட்டலாக ஹிண்டன்பர்கனுடைய எந்த ஒரு பாயிண்ட்டுமே நியாயம் இல்லை, அது எப்படி ஃபேக்சுவலி இன்கரெக்ட் என்பதையும் விளக்கியிருப்பாங்க. ஹிண்டன்பர்க் குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது மாதவி புஜ் அவர்கள் சிங்கப்பூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது செபியில அவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடியே செய்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுல என்ன அப்படி இரெகுலாரிட்டி இருக்கு என்பதை அவங்களே கேட்டிருப்பாங்க, தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம செபில நான் ஜாயின் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் ரிவீல் பண்ணிருக்கேன், ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாம டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கேன் என்பதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் செபியையோ, செபியினுடைய சேர்பர்சனாக மாதவி புஜ்ஜையோ, இந்தியன் சிஸ்டத்தையோ நம்பாம யாரோ எங்கேயோ ஊர் பேர் தெரியாத நம்ம வீட்டுல சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஊர் பேர் தெரியாத ஹிண்டன்பர்க் அறிக்கையை நம்பக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் கிட்ட வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறது பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காரு. உடனே ராகுல் காந்திக்கு அல்லக்கையா இருக்கக்கூடிய ஐடி விங்ல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாருங்க ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை பார்த்து பயந்து போன செபி அவர்களுடைய ட்வீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ மறைக்க ட்ரை பண்றாங்க, ட்விட்டர்ல அவங்க பயந்து நடுங்கிட்டாங்க என்று சொல்பவர்களுடைய கனிவான கவனத்திற்கு செபியினுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் நீண்ட நாட்களாகவே ப்ரொடெக்டடா தான் இருக்கு, லாக்டா தான் இருக்கு என்பது அவங்களுக்கு தெரியல போல. அவருடைய நோக்கம் பாருங்க, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வெளியிட்டோடனே செபி பயந்து அவங்களுடைய ட்வீட்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க, எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் ஒரு கேள்வி இயல்பாக எழணும். அது என்னன்னா, யார் இந்த ஹிண்டன்பர்க், அவர்களுடைய இந்த அறிக்கையினுடைய நோக்கம் என்ன, இதற்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த கான்ஸ்பிரசிக்கு பின்னாடி இந்தியாவில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டா இருக்காங்க, அண்ட் இந்திய மக்கள் எப்படி இவர்களுடைய இந்த சதியில விழாம ரிப்போர்ட்டல் கொடுக்கிறது, இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சாட்டர்டே அன்னைக்கு ஹிண்டன்பர்க் ரிசர்ச், சோ கால்ட் ரிசர்ச் ஒன்று வெளியிடணும். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 லீவு நாட்கள்லையுமே, ஸ்டாக் மார்க்கெட் இயங்காத நாட்கள்லையுமே ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அண்ட் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பத்தி ஒரு டிஸ்கஷன் உருவாகணும். சண்டே நைட் வந்து ராகுல் காந்தி அவர்கள் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்கி, காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நடந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு, என்னன்னா மக்கள் மத்தியில ஸ்டாக் மார்க்கெட் பத்தியான ஒரு பயத்தை உருவாக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம நட்டம் அடைஞ்சிருவோம் என்று எண்ண வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து மக்களை தள்ளி வைக்கணும். அண்ட் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸையும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அவங்களுடைய பணத்தை எடுக்க வைக்கணும். இது மூலமாக இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டை விழ வைக்கணும். முக்கியமாக இந்திய பொருளாதாரத்தை உடைத்து சுக்குநூறாக்கணும். ஆனா இது எதுவுமே நடக்கல. இன்ஃபேக்ட் மண்டே அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு ரைஸ் ஆகி அதுக்கு முதல் நாள் எங்க க்ளோஸ் ஆச்சோ மோரார்லெஸ் அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டாக் மார்க்கெட். இதுதான் மக்கள், சாதாரண பொதுமக்கள் ராகுல் காந்திக்கு கொடுத்த ஒரு மெசேஜ். எப்படி இது போன்ற ஒரு பெஃபிட்டிங்கான ரிப்ளையை ராகுல் காந்திக்கு மக்கள் கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல நடந்துச்சு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணுங்கிற நோக்கத்தோட 24th January 2023 அன்னைக்கு அதானி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவங்களுடைய ரிசர்ச் வெளியிட்டது எல்லாருக்குமே தெரியும். அதானி நிறுவனம் ஸ்டாக் மேனிபுலேஷன்ல ஈடுபட்டாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் மேனிபுலேஷன் அலிகேஷனுக்கு அப்புறமா அதானியினுடைய ஸ்டாக்ஸ் வேகமாக விழ தொடங்கியது. இந்த ரிப்போர்ட் வந்த அடுத்த நாளே இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து 1.29 lakh crore மதிப்பிலான வெல்த் ஆனது வைப் அவுட் ஆச்சு. அண்ட் ஒரே மாதத்துல
அதானி குழுமத்தினுடைய பங்குச்சந்தை மதிப்பு $150 பில்லியன் மேல வீழ்ச்சி சந்திச்சது. ஒரு வருடத்துல மட்டும் அதானி குழுமத்திற்கு 53,000 கோடிகள் லாஸ் ஆச்சு. அதானி குழுமத்தினுடைய 10 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 16.7 lakh crores வீழ்ந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நினைக்கலாம் அதானிக்கு லாஸ் ஆகுது, இதனால உங்களுக்கும் எனக்கு என்னப்பா பிரச்சனை என்று சொன்னா, அதானியினுடைய பிசினஸ், அதானி எதெல்லாம் பிசினஸ் பண்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. அதானி குரூப் பாத்தீங்கன்னா ரெயில், ரோடு, மெட்ரோ, ஆயில், கேஸ், பைப்லைன், போர்ட்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, பேசிக்கலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல எதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றுகிறதோ அந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல அதானி குழுமத்தினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. சோ அதானியினுடைய சொத்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மூலமாக சூறையாடப்படுகிறது என்றால், இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப வேகமா சென்று கொண்டிருந்த ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆக தொடங்கும் அப்படிங்கறத உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதானி நிறுவனம் 34,000 கோடி மதிப்பிலான ஒரு ஃபியூச்சர் பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்டை கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி அதானி குழுமத்திடம் 5,000 கிலோமீட்டருக்கும் மேல ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸை செயல்படுத்துறதுக்காக நிறைய சாலை பணிகள்ல ஈடுபட்டு வந்தாங்க அதானி குழுமம். ஆனா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இந்தியாவுடைய ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் 2030ஆம் ஆண்டு இந்தியாவுடைய டார்கெட் என்பது 500 கிகாவாட். இந்த 500 கிகாவாட்ல அதானி குழுமம் 2030ஆம் ஆண்டு 45 கிகாவாட் அவங்க மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 20 கிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி அதானி குழுமத்தோடது ஆபரேஷனலா இருக்கு. பல மாநிலங்கள்ல அதானி குழுமம் தான் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர ரெயில், ட்ராக், போர்ட், மெட்ரோ, ஏர்போர்ட் என்று அதானி குழுமத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலையும், இந்தியாவுடைய வளர்ச்சி சார்ந்த ஒவ்வொரு துறையிலையும் இருந்துட்டு வருது. சோ ஒவ்வொரு முறையும் அதானி குழுமத்தை அட்டாக் பண்ணும்போது, அவர்களுடைய பங்குச்சந்தை மதிப்பு வீழும் போதும், அவங்களுடைய வெல்த் சூறையாடப்படும் போதும், இது அதானி குழுமத்துக்கு மட்டும் லாஸ் கிடையாது, இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மேல விழுந்த மிகப்பெரிய இடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்மியாச்சுன்னா பிசினஸ் காஸ்ட் அதிகரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியாக இந்தியாவிலிருந்து விலக தொடங்குவாங்க. இது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், எக்கானமி வீழும் அண்ட் ஒட்டுமொத்த நாடும் டீஸ்டெபிளைஸ் ஆகும். சைனா பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி ஒவ்வொரு போர்ட்டாக அவங்க அக்வயர் பண்ணி இந்தியாவை சரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு கவுண்டர் தான் அதானி குழுமம் அக்வயர் பண்ணக்கூடிய போர்ட்ஸ். அதானி குழுமம் இது போன்ற போர்ட்ஸ் அக்வயர் பண்றது மூலமாக சைனாவுக்கு அது ஒரு பெனிஃபிட்டிங்கான கவுண்டராக மாறிக்கிட்டு இருக்கு. சோ இப்போ யோசிச்சு பாருங்க, அதானியினுடைய லாஸ் அப்படிங்கிறது வெறும் அதானியினுடைய லாஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய இழப்பு, என்னுடைய இழப்பு, ஒட்டுமொத்த நாட்டினுடைய இழப்பு. அஃப்கோர்ஸ் அதானி ஒரு பிசினஸ்மேன், ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் அவருடைய பிசினஸ் இருக்கும். ஆனா அவருடைய பிசினஸ் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணதுலாம் அதை எதிர்ப்பதுல பாயிண்டே கிடையாது. முதல் முறை அதானி குழுமத்தை ஹிண்டன்பர்க் தாக்குனது பிறகு எப்படி வீழ்ச்சியை சந்திச்சாரு அதானி அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு அதானியுடைய ப்ரீவியஸ் லெவலுக்கு அவங்களால மீண்டு வரவே முடியல. இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த முறை ஹிண்டன்பர்க் டைரக்டா செபி அட்டாக் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு அதானி அட்டாக் பண்றது மூலமாக எவ்வளவு இழப்புகள் இந்தியா சந்திச்சது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா இப்ப நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமா செபியை டார்கெட் பண்ணி மக்களுக்கு செபி மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை போக வச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி இது மூலமாக இந்தியாவை சீர்குலைக்கலாம் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். இப்படி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்தியாவை வீழ்த்தணும்னு யார சதி செய்யறா, ராகுல் காந்தியும் இதற்கு உடந்தையா? இத அடுத்து பார்ப்போம். பங்களாதேஷ்ல இந்துக்கள் மேல நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறையை பங்களாதேஷனுடைய இன்டர்னல் மேட்டர் என்று ராகுல் காந்தி அழைக்கிறார். ஆனா இதே ராகுல் காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை யூஎஸ் ஃபோர்ஸஸ் வந்து மீட்கணும், இந்தியாவுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ்ல யூஎஸும் யூகேவும் தலையிடணும் அப்படின்ட்டு ஃபாரின் லேண்ட்ல உட்கார்ந்து பேசியிருக்காரு. So the surprising thing is that the so-called defenders of democracy, which are the United States, European countries, seem to just be oblivious that a huge chunk of the democratic model has come undone, right? Which is a real problem. இது வெறும் ஒரு முறை இல்ல, பல முறை அவருடைய கான்வர்சேஷன்ஸ்ல ஃபாரின் இன்டர்வென்ஷன்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. The US establishment about what is happening in India. If you're saying partnership of democracies, I mean, what's your view on what's going on here? இந்த அப்பீல 2022ஆம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்கள் யூகேல உட்கார்ந்துட்டு கொடுத்திருந்தாரு. அதே 2022ஆம் ஆண்டு ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது.
அந்த ரிப்போர்ட்டின் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்போசிஷன் லீடர் லண்டன்ல இருக்கக்கூடிய பேங்கர்ஸ் அண்ட் பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் சந்திச்சு நீண்ட நேரம் உரையாட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. இதற்கு பிறகு இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டின் படி அதானி மேல் நடக்கிற இந்த தாக்குதலானது ஜார்ஜ் சாரோஸால தூண்டிவிடப்பட்டது என்று. இந்த இடத்துல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சொந்த நாட்டு பிசினஸ் மேனான அதானி ஒரு ஃப்ராடா, ஆனா யூஎஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனான ஜார்ஜ் சாரோஸ் நல்லவராம். நிறைய இன்ஃபுளுசர்ஸ்க்கு, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, யூடியூபர்ஸ்க்கு அதானியோட தான் பிரச்சனை, ஜார்ஜ் சாரோஸோட பிரச்சனை கிடையாது. இதே ஜார்ஜ் சாரோஸ் தான் நரேந்திர மோடி அவர்கள் மேல பிரஷர் போட்டாரு, அதானியை பத்தி பேசுங்க என்று. Modi is silent on the subject, but he will have to answer questions from foreign investors and in parliament. ஜார்ஜ் சாரோஸ் என்ன நினைக்கிறாரு, அதானியை டார்கெட் பண்ணி அடிச்சோம்னா அதானி மூலமாக செயல்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாகும், அண்ட் இது மூலமாக நரேந்திர மோடியை டார்கெட் பண்ணலாம், நரேந்திர மோடியோடைய கிரிப் இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாகும். இதற்காக இன்னும் சொல்ல போனா நேஷனலிசம் உலகம் முழுக்க ஒழிக்கிறதுக்காக $1 பில்லியன் மதிப்பிலான ஃபண்டை ஜார்ஜ் சாரோஸ் இறக்கியிருக்காரு. ஆனா ஜார்ஜ் சாரோஸ் எதற்காக நேஷனலிசத்தையும் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்ஸையும் வீழ்த்தணும்னு நினைக்கிறாருன்னா இதுதான் அவருடைய வேலை. இது மாதிரி நேஷனலிசத்தையும் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்ஸையும் வீழ்த்தி அது மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜார்ஜ் சாரோஸனுடைய நோக்கம். இது நிறைய நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓவர் தி இயர்ஸ் பாத்தீங்கன்னா இவர் டார்கெட் பண்ணி அடிச்சு நிறைய கவர்மெண்ட்ஸை வீழ்த்தி அங்க அது மூலமாக பணம் சம்பாதித்திருக்கிறார். 1992ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்ட் ஷார்ட் பண்ணி அது மூலமாக $1 பில்லியன் சம்பாதிச்சாரு ஜார்ஜ் சாரோஸ். அது மட்டும் இல்லாம the man who broke the Bank of England யாருன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் சாரோஸ். அவருடைய சதியால பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வீழ்ந்தது. இங்கிலாந்து மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்திச்சது. அவர்களுடைய வீழ்ச்சியால ஜார்ஜ் சாரோஸ்க்கு $1 பில்லியன் லாபம் கிடைச்சது. ஜார்ஜ் சாரோஸ் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சதி வேலைகளை செஞ்சிருக்காரு. 1997ல தாய்லாந்து கரன்சியான தாய் பாட்டை அட்டாக் பண்ணி அந்த கரன்சியை வீழ்த்தி அது மூலமாக லாபம் சம்பாதித்தது ஜார்ஜ் சாரோஸ். இந்த எஃபெக்ட் ஒட்டுமொத்த சவுத் ஈஸ்ட் ஏசியாலையும் பரவ ஆரம்பிச்சது. நிறைய நாடுகள், சவுத் கொரியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. மலேசியா வரலாறு காணாத அளவுக்கு ரெசெஷனை சந்திச்சாங்க, பொருளாதார மந்த நிலையை சந்திச்சாங்க. எப்போ மலேசியால இந்த ரெசெஷன் வந்துச்சோ அப்போ மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜ் சாரோஸை மோரான் என்று அழைச்சாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ், ஃபேக்ட் செக்கர்ஸ், சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் சாரோஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சாரோஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மேட்டர்ஸ்ல தலையிடுவதில் இவங்க ஆதரவாக கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷமா பாத்தீங்கன்னா நான் சொன்ன பல நாடுகள்ல ஜார்ஜ் சாரோஸை டிஃபெண்ட் பண்ணி அவர் செய்வது சரி என்று சொல்லி சில நபர்கள் பேசிக்கொண்டு வந்தாங்க. ஆனா அவர்களெல்லாம் பொய்யாக்கி, அவருடைய பேச்சை எல்லாம் பொய்யாக்கி ஜார்ஜ் சாரோஸுடைய சதியால அந்தந்த நாடுகளோட பொருளாதாரம் வீழ்ந்தது, அவர்களுடைய நாடே திவாலாச்சு. அது மட்டும் இல்லாம ரெஜீம் சேஞ்சும் நிறைய நாடுகள்ல நடந்தது. சவுத் கொரியால ஒரு அப்போசிஷன் லீடரே ஜெயிச்சிருக்காரு. இவரு அதற்கு முன்னாடி வரலாறுல ஜெயிச்சதே கிடையாது. அங்க ஒரு ரெஜீம் சேஞ்ச் நடந்திருக்கு. இந்தியாவிலையும் இது போன்ற அறிகுறிகள் தெரியுது அவங்களுக்கு. இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு ரெஜீம் சேஞ்ச் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகளாக இந்தோனேஷியாவுடைய எக்கானமி அப்படிங்கிறது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இந்தோனேஷியா சந்திச்சது. இந்தியாவிலையும் லைட்டா சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. மலேசியால சக்சஸ்ஃபுல்லா ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியல, ஆனா அங்க மலாய் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வீழ்த்தி காட்டியிருக்காங்க. இதையே தான் பிரான்ஸ்லயும் 1988ஆம் ஆண்டு ஜார்ஜ் சாரோஸ் ட்ரை பண்ணாரு. ஆனா அதற்கு விளைவாக இதை பிரெஞ்சு அரசாங்கம் புரிந்து கொண்டு அவருக்கு 2.2 மில்லியன் யூரோஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலையும் ஆட்சி மாற்றத்திற்காக, ரஷ்யாவில கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைய ஜார்ஜ் சாரோஸ் முயற்சி செஞ்சிருக்காரு. 2012லயே பாத்தீங்கன்னா ஆன்டி புதின் ஸ்பீச்சஸ் ஜார்ஜ் சாரோஸ் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாரோஸ் ரஷ்யாவில ஒரு கலவரத்தை ஏற்படுத்த நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கலவரம் மூலமாக அங்க ஆட்சி மாற்றம் நிகழ்த்துவதற்காக நிறைய சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்லுச்சு. 2011ல அமெரிக்காவில வால் ஸ்ட்ரீட்டுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வெடிச்சது. இந்த போராட்டத்திற்கு பின்னாடியும் ஜார்ஜ் சாரோஸ் தான் இருக்காருன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடந்த தசாப்தத்துல 2010 அந்த தசாப்தத்துல பாத்தீங்கன்னா அரப் ஸ்பிரிங் மூவ்மெண்ட், அரபு நாடுகள்ல ஆயுதம் ஏந்திய போராட்டம், ஆட்சி மாற்றத்திற்காக நிகழ்த்தப்பட்ட ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்கு பின்னாடியும் ஜார்ஜ் சாரோஸ் தான் இருக்காருங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிய வருகிறது. ஜார்ஜ் சாரோஸ் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ப்ரூவன், அதாவது நிரூபிக்கப்பட்டவை. ஆனா ஹிண்டன்பர்க் அதானி மேல வச்சது எல்லாமே அலெஜட், அதாவது குற்றம் சாட்டிட்டு ஓடிட்டாங்க. இது எதுவுமே இந்தியாவுடைய நீதிமன்றம் முன்னாடி நிக்கவே இல்லை, சப்ஸ்டான்ஷியேட் பண்ணவே முடியல. இந்தியன் கோர்ட்ஸ் இத பேஸ்லெஸ் என்று சொல்லி புறம் தள்ளிவிட்டார்கள். இப்போ
இந்திய மக்கள் இப்போது வந்த ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பெஃபிட்டிங்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை வீழ்த்துவதற்காக ஒரு சில எக்கனாமிக் டெரரிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்பவே முயற்சி செய்து மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு நிறைய முயற்சி செஞ்சுட்டே வராங்க. ஆனா அதுல ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஒரு கிராஃப் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா 2003 இருந்து 2008 வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பெஸ்ட் ஃபேஸ் என்று சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இப்ப பாருங்க, இந்த பீரியட் கோவிட் காலகட்டத்துக்கு பிறகான ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டு பி ப்ரிசைஸ், ராக்கெட் மாதிரி பூம் ஆயிருக்கு. இது எதை உணர்த்துதுன்னா, எல்லா ரெக்கார்டையும் அடிச்சு தவிடுபடியாக்கி ஆல் டைம் ஹையாக மக்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தொடங்கி இருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் FII ஒவ்வொரு 12 நாளுக்கும் 32,000 கோடி ரூபாய் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல பணம் போட்டா அதிகமாக அவர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா டிமேட் அக்கவுண்ட்ஸ் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2018-19 ஆண்டு வெறும் 3.5 crore டிமேட் அக்கவுண்ட்ஸ் தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனா 2024 ஆண்டு பாத்தீங்கன்னா 16 கோடிக்கும் மேற்பட்ட டிமேட் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. இப்ப சாதாரண மக்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர தொடங்கி இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ண தொடங்கி இருக்காங்க. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது. இப்படி லோக்கல்ல சாதாரண பொதுமக்கள்ல இருந்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல ரொம்பவே முனைப்பாக இருக்காங்க, ஆர்வம் காட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? கோவிடுக்கு பிறகாக ஒவ்வொரு வளர்ந்த நாடாக ரெசெஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா அட் த சேம் டைம் வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. அதனால்தான் IMF இந்தியன் எக்கானமியை பிரைட் ஸ்பாட் என்று அழைக்கிறாங்க. சோ இப்பேற்பட்ட பிரைட் ஸ்பாட்ல மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, அவர்களுடைய பணத்தை பெருக்கணுங்கிறத விரும்புறாங்க. இது மூலமாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பெருக்குது, எக்கானமி பூம் ஆகுது, இந்தியா ஸ்டேபிளாக வளருது. ஆனா இது எதுவுமே ஜார்ஜ் சாரோஸ் போன்றவர்களுக்கு சுத்தமா பொறுக்கவே இல்லை. சோ இந்த ஜார்ஜ் சாரோஸ் கேங் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸை வீழ்த்துவதற்காக ஒரு முக்கியமான டெக்னிக்கை அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஷார்ட்டிங். நிறைய ரிப்போர்ட்ஸ் வெளியில வந்துச்சு, ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஷார்ட் செல்லிங் மூலமாக லாபம் சம்பாதித்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வீழ்த்தலான்ட்டு அவங்க ரெடியா இருந்தாங்க. இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஜார்ஜ் சாரோஸ். ஆனா ராகுல் காந்தி இப்பேற்பட்ட ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை ஆதாரமாக கொண்டு செபி காம்ப்ரமைஸ்ட் என்கிறாரு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அறைகோல் விடுறாரு. மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைக்கிறாரு. இன்னும் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வராரு. ராகுல் காந்தி எதற்காக இப்படி செய்யறாரு நினைச்சு பாருங்க. ஒருவேளை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிருந்தா அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்தியன் எக்கானமிக்கு ஆயிருக்கும். சாதாரண மக்கள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும். ராகுல் காந்தி யாரோட தூண்டுதல் பேரால செய்யறாரு அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லையா? அவர் அமெரிக்கா சென்று இருந்த போது ஜார்ஜ் சாரோஸுடைய பிரதிநிதிகளை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது அபிஷியலா வெளில வந்துச்சு. அவ்வளவு ஒரு பதவி வெறியா ராகுல் காந்திக்கு இந்தியாவில் எப்படியாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தி இந்தியன் எக்கானமியை வீழ்த்தி ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி மக்களை குழப்பத்துல ஆழ்த்தி பதவிக்கு வரணும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறாரா? எது எப்படியோ ராகுல் காந்தியினுடைய இந்த கன்னிங்னஸ் இந்திய மக்கள், இந்தியன் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் இணைந்து வீழ்த்தி இருக்காங்க. இந்திய மக்களுக்கு இந்த பினான்சியல் டெரரிசம் பத்தியான புரிதல் வந்திருக்கு. மண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் லிட்டரலி ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மண்டே ஒரு நாள்ல மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இந்தியர்கள் எவ்வளவு ஸ்டாக் வாங்கியிருக்காங்களோ அதை விட குறைவாக தான் வித்திருக்காங்க. அதுவே ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல அவங்க ஸ்டாக் வாங்கினதை விட வித்தது அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகம். அதனால தான் சொல்றோம், வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு சக்திகள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணணும்னு அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்தியர்கள் லிட்டரலி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். நல்லவேளை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மண்டே அன்னைக்கு கிராஷ் ஆகல. சப்போஸ் கிராஷ் இருந்ததுன்னா அது மூலமா இந்தியாவில் என்னென்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ பதபதக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. எப்படி ஷார்ட் செல்லிங் மூலமாக ஹிண்டன்பர்க் இந்தியாவில் அண்டர்ஸ்டை கிரியேட் பண்ணி ராகுல் காந்தி போன்றவர்கள் மூலமாக இங்க ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சீர்குலைச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வீழ செய்து அவங்க லாபம் சம்பாதிக்கணுங்கிறத இந்திய மக்கள் எப்படி முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கறத விரிவாக பார்த்திருக்கோம். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹிண்டன்பர்க் நிறுவனத்துடைய இந்த ஆய்வறிக்கை அண்ட் இந்திய மக்கள் எப்படி அவர்களுடைய திட்டத்தை தவிடுபடி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு டாபிக்ல உங்களோட டிஸ்கஸ் பண்ண அவரோட காத்திருக்கேன். அதோட சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம்.
நன்றி, வணக்கம்.